ஹலோ லாய்டா, குட் மார்னிங். நான் இன்னைக்கு துபாய் ஏர்போர்ட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கடையை பார்த்தேன். இதோடைய உச்சரிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்வமாக இருந்தது. நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணினது, நான் உச்சரித்தது வந்து ஐக்னர் அப்படின்னு நான் உச்சரித்தேன். சரிங்களா? சரின்னு எடுத்து இப்போ இன்டர்நெட்டில் தேடிட்டு இருந்தேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஆச்சரியமான விஷயம், இது வந்து ஒரு ஜெர்மன் ப்ரொனவுன்சியேஷனாக. உடனே ரெக்கார்ட் பண்ணுடா வீடியோவை அப்படின்னு சொல்லி இதை வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி சில ரிசர்ச்லாம் பண்ணேன். இப்போ நம்ம ஏஐ அப்படிங்கிறது நம்ம ஜெர்மனில் வர ஏஐயும் அப்புறம் ஐஇ வந்து ஈன்னு வரும், ஈன்னு இறங்கும். ஏஐ வந்து ஐ அப்படின்னு வரும். பல இடத்துல நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி பல வார்த்தைகள் இருக்குது. உங்களுடைய முதல் எக்ஸசைஸ், இந்த ரெண்டுத்தில் வர வார்த்தைகள் உங்களுக்கு ஏதாவது சில ஞாபகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் எழுதுங்க. இப்போ இந்த ஐக்னர் அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து இதுக்கு பின்னாடி வரலாறு சொல்கிறாங்க. இது எப்படி வந்தது அப்படின்னு. இவங்க வந்து ஒரு லெதர் மேனுஃபேக்சரிங். இப்போது இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ஜி வந்து சைலண்ட். ஜி வந்து உச்சரிப்பில் வராது. இது ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது நான் பண்ண ஐக்னரில் வந்து இந்த ஜி கிடையாது. அப்போது ஐனர் அவ்வளோதான் வரும். இதை வந்து படிக்கும்போது இஒய்இஎன்இஆர் அப்படின்னா எப்படி படிப்போம்? ஐனர் இல்லையா? இந்த ஐ தான் ஐ, ஜி சைலண்ட் ஆகிடுது, நெர், ஐனர். ஆக இப்போ ஜெர்மனில் சில சைலண்ட் வார்த்தைகள், சைலண்ட் லெட்டர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஒரு உதாரணம் எடுப்போம். ஹெச் அப்படிங்கிற இந்த லெட்டர் எடுப்போம். நம்ம ரெகுலராக உபயோகப்படுத்துகிற சில வார்த்தைகளில் இந்த ஹெச் அப்படிங்கிற வார்த்தை வந்து சைலண்ட்டாக தான் இருக்குது. உதாரணத்துக்கு ஜேன், இது ஜேஹென். ஆனால் ஹெச் வந்து நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக சொல்ல மாட்டோம், ஜேன் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஜேஹென், ஜேஎன் அப்படின்னு சொல்லுவோமா? இதுலேயே வந்து கேன், கேஎன். இதை உச்சரிப்பில் வரும்போது கே என்னன்னு வரும். அதேமாரி ஃபாரன், இந்த ஹெச் லைட்டாக வரும். ஆனால் என்ன ஆகும், இந்த அடுத்த லெட்டர் வந்து அந்த அந்த சவுண்டை வந்து உள்வாங்கிக்கும். அப்போ ஃபாரன். அடுத்தது சால், இது வந்து டிஎஸ்ஏன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணோம், சால். இந்த மாதிரி ஹெச்சில் வர வார்த்தைகள். உங்களுக்கு வேற ஏதாவது சில வார்த்தைகள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, சைலண்ட் இல்லாமல் இருக்குது அப்படின்னு நீங்கள் உபயோகப்படுத்துகிற வார்த்தைகள் தெரிஞ்சது அப்படின்னா, bitte schreiben Sie im Kommentare. Deutsch ist sehr einfach. Auf Wiedersehen. Tschüss.